Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus workbookல பார்க்க போறோம். Algebraic expressions அந்த சாப்டரோட section 4 பார்க்க போறோம். First one, use suitable identities to get each of the following product அப்படின்ட்டாங்க. 2x plus 8 2x plus 8 ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏவும் சேமா இருக்கு பியும் சேமா இருக்கு. அப்போ என்ன பண்ணும், எல்லாமே சேமா இருந்தால் a plus b the whole square அந்த ஃபார்மேட்டில் எழுதும். என்ன ஃபார்முலா a square plus 2ab plus b square. ஏன்றது என்ன எடுத்துக்கணும், 2x எடுத்துக்கணும், bன்றதை 8 எடுத்துக்கணும். இப்போ a squareனா 2x square plus 2, a ஓட வேல்யூ 2x, b ஓட வேல்யூ 8. அதே மாதிரி b squareனா 8 square. 2 2s are 4, x square. 2 2s are 4, 8 4s are 32, and the x அப்படியே போட்டுக்கணும். 8 8s are 64. Clear? Next இதிலே b sum பார்ப்போம். decimal இருக்கு. 2.1y minus 0.5 into 2.1y plus 0.5 இருக்கு. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a plus b into a minus bல இருக்கு. a square minus b square ஃபார்முலா. அப்போ a ஓட வேல்யூ என்ன, 2.1 y whole square. b ஓட வேல்யூ என்ன, மைனஸ்ன்றது ஃபார்முலா 0.5 the whole square. 2.1 into 2.1 வந்துச்சுன்னா ஆக்சுவலி 21 into 21 பார்த்தா 441 வரும். இங்கே டெசிமல் டிஜிட் 2 டிஜிட்னால 4.41 ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். அதே மாதிரி 5 5s are 25 வரும். இது ஃப்ரெண்ட் ஜீரோன்றதுனால 0 பாயிண்ட் எங்கே வச்சுக்கணும் 2 டிஜிட்னால. ஸோ இதுக்கப்புறம் இது எதுவும் சால்வ் பண்ண முடியாது. இங்கே வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் மென்ஷன் பண்ணுறோம். இங்கே கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால ஸ்கொயர் மென்ஷன் பண்ணாமல் அந்த வேல்யூஸை அப்படியே காட்டுறோம். கிளியர்? இப்போ செகண்ட் ரோமன் பார்க்கலாமா. ஃபைண்ட் த ஃபாலோயிங் ஸ்கொயர்ஸ் பை யூஸிங் ஐடென்டிட்டிஸ். ஐடென்டிட்டிஸ் வச்சு ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 4p minus 3q the whole square னு கொடுத்துருக்காங்க கொஷின்னு. இது a minus b the whole square. a ஓட வேல்யூ pq, 4p, b ஓட வேல்யூ 3q. அப்போது a ஸ்கொயர்னா 4p ஸ்கொயர் மைனஸ் 2, a ஓட வேல்யூ 4p, b ஓட வேல்யூ 3q ப்ளஸ் b ஸ்கொயர்னா 3q ஸ்கொயர். அப்போ 4 4s are 16, 16p square, 2 4s are 8, 8 3s are 24, 2 4s are 8, 8 3s are எவ்வளோ 20, 24pq, 3 3s are 9, 9q square. கிளியர்? அடுத்தது பார்த்தீங்கன்னா b 3m plus 2n the whole square. ஏன்றது 3mn, bன்றது 2n, a plus b the whole square. ஸோ ஏன்றது 3mn whole square plus 2, ஏன்றது 3mn, bன்றது 2n plus b ஸ்கொயர்ன்றது 2n ஸ்கொயர். 3 3s are 9, m இந்த mக்கும் nக்கும் இந்த ஸ்கொயர் வரும், m ஸ்கொயர் n ஸ்கொயர் plus 2 3s are 6, 6 2s are 12, m 2 n இருக்கிறதுனால n ஸ்கொயர் plus 2 2s are 4, n ஸ்கொயர். இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படியே வச்சிடலாம். கிளியர்? இப்போ தேர்ட் ரோமன் பாருங்க. தேர்ட் ரோமன் 3m plus 4 whole square minus 3m minus 4 the whole square. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a plus b the whole squareல இருக்குது. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a minus b the whole squareல இருக்குது. நடுவில் என்ன இருக்குது, மைனஸ். அப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு a plus b the whole square பண்ண போகிறோம். ஏன்றது என்ன, 3m the whole square plus 2, ஏன்றது 3m, bன்றது 4 plus b ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர். மைனஸ்ன்றது கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அதே காப்பி பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டோன்னா மைனஸ் ஃபார்முலா வந்துடும். அதே தான் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே சால்வ் பண்ணாலும் 3 3s are 9m plus 2 3s are 6, 6 4s are 24m plus 16 மைனஸ் அப்படியே போட்டு இங்கே என்ன பண்ணியிருக்குமோ அதை அப்படியே இங்கே எழுதிட்டு இங்கே ப்ளஸுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் போட போகிறோம். அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ், மற்றதெல்லாம் சேம். அடுத்த ஸ்டெப்பில் இதை அப்படியே எடுத்து எழுதிட்டு இந்த மைனஸ் எவ்வளோ கொண்டு போனேன், minus 9m square minus 24m minus 16. அப்போ பார்க்கும்போது ப்ளஸ் 9m minus 9m square கேன்சல், ப்ளஸ் 16 minus 16 கேன்சல், பேலன்ஸ் இருக்குது 24m 24m. ஆட் பண்ணால் என்ன வருது, 48mன்னு வருது. கிளியர்? இப்போ இதிலே ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஐடென்டிட்டிஸ் கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் ஐடென்டிட்டிஸ். ஏபி 2 டிவிஷனாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஏ பார்க்கலாம். 105 the whole square. 105 எப்படி பிரிக்கலாம், 100 plus 5 the whole square. ஏன்றது என்ன 100 plus 2, ஏன்றது 100, bன்றது 5, b ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர். 100னா நம்ம 2 0னா 4 0 வரும். ப்ளஸ் 2 into 100 200, 2 5s are எவ்வளோ 10, அதனால் 1000 ஆகிடும். ப்ளஸ் 5 5s are 25. இது எல்லாமே சேம் சிம்பிளில் இருக்கிறதால ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 11,025 வருது. கிளியர்? இதில் பி டிவிஷன் பார்க்கலாமா. இதில் பி டிவிஷன் பார்த்தீங்கன்னா 998 the whole square,
1000 minus 2 the whole square எழுதணும் ஓகேவா ஏன்னா அது நியரஸ்ட் அதுதானே வருது அப்போ ஏன்றது என்ன 1000 ஸ்கொயர் மைனஸ் 2 ஏன்றது 1000 பீன்றது 2 ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் ஸோ நான் 3 zeros என்ன வரும் 6 zeros வரும் மைனஸ் 2 2s are 4000 ஓகேவா அதான் 4000 ஆயிடுது ப்ளஸ் 4 இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சேம் சிம்பிள் அதனால் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சப்ராக்ட் பண்ணணும் ஓகே ஆட் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணதுக்கு என்ன வருதுன்னா 996,004 தான் வருது ஆன்சர் கிளியர் ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாமா பாருங்கள் ஃபிஃப்த் ஒன்லேயும் ஏபின்ற டிவிஷன்ஸ் இருக்குது சம்ஸ் நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் ஒரே டிவிஷன் தான் 6 தான் ஏபி இருக்குது இதில் என்ன கொடுத்துருக்காங்க 52 ஸ்கொயர் மைனஸ் 48 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ எப்படி எழுதுவோம் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி எழுதுவோம் 52 ப்ளஸ் 48 52 மைனஸ் 48 எழுதுவோம் ஸோ 52 ப்ளஸ் 48 எவ்வளோ 100 52 மைனஸ் 48 எவ்வளோ 4 மல்டிப்ளை பண்ணால் 400 கிளியர் இப்போ 6 சம் பார்ப்போம் 198 into 208 கொடுத்துருக்காங்க ஸோ 198 எப்படி பிரிக்கலாம் 200 மைனஸ் 2ன்னு பிரிக்கலாம் இது எப்படி பிரிக்கலாம் 200 ப்ளஸ் 9ன்னு பிரிக்கலாம் நியரஸ்ட் வேல்யூவில் நம்ம பார்த்து பிரிக்க போகிறோம் அப்படி பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி ஃபார்முலாவில் இருக்குது ஆனால் இது மைனஸ் இருக்கிறதுனால நெகட்டிவ் உள்ளே அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸுன்றது என்ன 200 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுன்றது 200 ஏவோட வேல்யூ மைனஸ் 2 பியோட வேல்யூ 9 plus AB ஏன்னா minus 2 Bன்றது 9 multiplicationல so இதை multiply பண்ணா 2 2s are 4 2 0 னா 4 0 போடுவோம் plus 200 difference symbol subtract பண்ணா 7 greater number symbol plus 2 9s are 18 plus into minus minus திருப்பி 40,000 plus 2 7s are 14 2 0 minus 18 ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே சேம் சிம்பிளாக இருக்கிறதுனால ஆட் பண்ணிவிட்டு 18 சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னா 41382ன்னு வருது ஆன்சர் கிளியர் இதுலேயே பி சம் பார்ப்போமா பார்த்தீங்கன்னா 204 into 198 இது எப்படி பிரிக்கலாம் 200 + 4 200 - 3ன்னு பிரிக்கலாம் இதுவும் அதே ஃபார்மட் தான் எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஃபார்முலா எக்ஸுன்றது 200 ஏன்றது 4 Bன்றது -3 அப்போ என்ன பண்ணுவோம் 200 the whole square plus xன்றது 200 aன்றது 4 bன்றது -3 plus a into b னா 4 into -3 2 2s are 4 2 0 னா 4 0 plus 200 difference symbol subtract பண்ணா 1 greater number symbol plus plus into minus minus 4 3s are 12 so 200 into 1 200 தானே first 40,000 200 add பண்ணிட்டு அதை 12 subtract பண்ணா 40,188 வருது clear அதே டிவிஷன்ல 7 சம் பார்க்க போறோம் இதுலயும் AB இருக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 8A is equal to 35 square minus 27 square இருக்கு 8A அப்படியே வெச்சுக்கணும் ரைட் சைடுல இருக்கத மட்டும் என்ன பண்ணலாம் A square minus B square னா A plus B A minus B ன்னு போட்டுக்கணும் 8A 35 plus 27 எவ்வளோ 62 35 minus 27 எவ்வளோ 8 ஸோ இதை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் 62 into 8 மல்டிப்ளை பண்ணணும் 2 8s are 16 6 balance 1 6 8s are 48 48 plus 1 49 ஸோ 496 ஏ இங்கே வச்சுட்டு 8 இந்த பக்கம் கொண்டு வரணும் இது 1 டைம் இது எவ்வளோ டைம் 62 டைம் அப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு கிளியர் இப்போ பி சம்லையும் அதே மாதிரி தான் ஏவோட வேல்யூ கேட்குறாங்க 9A equal to 76 square minus 67 square இப்போ 9A equal to இதே மாதிரி A square minus B square னா A plus B A minus B so 76 plus 67 76 minus 67 அப்போ 9A இதை ஆட் பண்ணா 143 சப்ராக்ட் பண்ணா 9 அப்போ என்ன பண்ண போகிறோம் இங்கே ஆல்ரெடி 9க்கு இங்கே 9 இருக்குல்ல அதனால் என்ன பண்ண போகிறேன் இதை மல்டிப்ளை பண்ணாமல் ஏவை இங்கே வச்சுட்டு 143 into 9 by 9 எழுத போகிறேன் 9 கேன்சல் ஏவோட வேல்யூ எவ்வளோ 143 கிளியர் ஸோ இந்த செக்ஷனோட லாஸ்ட் சம் 8 சம் பார்ப்போம் இதுவும் அதே மாதிரி தான் கம்பைண்டாக கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க 6.25 into 6.25 minus 1.75 into 1.75 by 4.5 கொடுத்துருக்காங்க இது ரெண்டு இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டேன் மைனஸ் இதுவும் 2 டைம்ஸ் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டேன் by 4.5 இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் a plus b into a minus b by 4.5 போட்டேன் இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் ஆட் பண்ணால் 8 வருது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும் சப்ராக்ட் பண்ணால் 4.5 வருது டிவைடட் பை 4.5 கேன்சல் பேலன்ஸ் என்ன இருக்குது எனக்கு 8 அப்போ இதுதான் எனக்கான ஆன்சர் ஸோ இந்த செக்ஷனோட லாஸ்ட் சம் இதுதான் இதே நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு
clear? Thank you.